சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் நிர்மலா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் டாக்டர். இந்த மகப்பேறு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வரம்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு சில எல்லைகள் உண்டு. சுகப்பிரசவம், அதுக்கப்புறம் ஃபோர்சிஸ் பேபின்னு சொல்கிறாங்க, அதில் கரெக்டாக ஒரு டயத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, இது என்ன அப்படின்னு ஒன்று வருது. இந்த கேட்டகரிக்கு முன்னால் அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கொள்வர்களுக்கு அந்த ஊரில் சிட்டிசன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம், நம்ம அதுக்குள்ளே போகலை. அப்போ இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு கூட்டம் மருத்துவமனைகளை நிரம்புதுங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு நாலேஜுக்கான விஷயமா நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துலையும் இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிங்கிற ஒரு கேட்டகரி வரும் இல்லையா? ஏன்னா காரணம் என்னென்னா, அதற்கு விதிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது ஒத்து வரக்கூடாதுன்னு யோசிக்காமல் செயற்கையாக ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ண போகும்பொழுது இது கூட ஹை ரிஸ்கில் தானே வரும் டாக்டர்? நம்ம ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் பிரசவங்கிறது ஒரு யங் கப்பிள் அவங்களோட குழந்தையை எதிர்பார்த்து நல்லா ஸ்மூத்தாக ப்ரெக்னென்சி போய் டெலிவரி ஆகி குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது பல கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம். இப்போ அம்மாவோட வயசு இப்போல்லாம் 35 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு குழந்தை வேணுமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்டர்லி மதர்ஸ் வரும்போது அந்த வயசுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரலாம். சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், இல்லை அவங்க அந்த மன்னிக்கணும் டாக்டர், இந்த 35 வயசை தொட்டு அல்லது தாண்டி வருகிற எல்லாருமே நம்ம எல்டர்லி மதர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வர்றோமா? நான் பிஜி படிச்சுட்டு இருந்தபோது 30 இயர்ஸ்க்கு மேலேயே we were taught it is elderly primary. இப்போ அதை நம்ம தாண்டி 35, இப்போ நம்ம 40 வயசுக்கு அப்புறம் கூட ப்ரெக்னென்சி வேணும். இப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுது. இவ்வளோ நாள் அவங்களுக்கு அந்த லேட்டஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அது அவைலபிள் ஆகும்போது நமக்கு 40 வயசுக்கு மேலேயும் கன்சீவ் ஆகிட்டு ட்வின்ஸோட ஒரு பிபியோட சுகரோட வர பேஷண்ட்ஸுக்கு வரும்போது அந்த ப்ரெக்னென்சியை நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அமெரிக்காவில் நடந்ததை பற்றி இப்போ கேட்டீங்க. குழந்தைக்கு அந்த அமெரிக்காவோட குடியுரிமை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரமாக போய் சிசேரியன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு நல்லதாக படலை. ஏன்னா இயற்கையாக நடக்கிறது நாம் ப்ரீட்டமாக குழந்தைய டெலிவரி பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற மருத்துவர்களுமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்மளை ஒரு சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம முதல்ல என்ன பார்ப்போம்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் டேர்ம் ஆயிருக்குதா. ஃபுல் டேர்ம்னா 37 வீக்ஸ்க்கு அப்புறம்தான் நம்ம அதுக்காக சம்மதிப்போம். அதுக்கும் மெடிக்கல் இண்டிகேஷன் வேணும். எனக்கு ஃபெப்ரவரி 19க்கு மேலே தான் என்னோடய டியூ டேட் இருக்குது, மார்ச் 1ஆம் தேதி இருக்குது, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட நாட்டிலேயே நம்ம நிறையா பேர் பேஷண்ட்டோட உட்காந்து கவுன்சில் பண்ணுவோம். அதே தான் அமெரிக்காவிலே நடக்கும். அவங்க ஒத்துக்க மாட்டாங்கங்கிறது ஒரு கருத்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி டாக்டர், தொடருங்க. ஸோ இப்போ நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு பேசும்போது முதல்ல டீனேஜ் ப்ரெக்னென்சி நம்ம ஊரில் நிறைய இருந்துச்சு நம்ம நாட்டில். அந்த டீனேஜ் ப்ரெக்னென்சிக்குள்ளே அந்த அவங்களோட உறுப்புக்கள்லாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரெக்னென்சி எம்பார்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக டெலிவரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஐடியல் ஏஜ் வுட் பி பிட்வீன் 25 to 35. அதுக்கப்புறம் இருந்ததுன்னா எல்லாமே ஹை ரிஸ்க்னு கிடையாது. பட் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஏஜ் ஆக அந்த ஏஜுக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்னு ப்ரெக்னென்சி சுகர் வரலாம், பிபி வரலாம். ஒரு ஏஜுக்கு மேலே அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும்போது குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு சில இம்பார்ட்டண்ட் டெஸ்ட் நம்ம ப்ரெக்னென்சியில் பண்ணி அது நல்ல ஸ்மூத்தாக போக வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதில் பேஷண்ட்டையும் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும். ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத பல வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கிறது ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது முழுமையாக வயது தொடர்பான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை குறைந்த வயதிலையுமே ஹை ரிஸ்க்குங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கு இதெல்லாம் காரணம் பிரிச்சுக்கலாமா? ஆமாம், குறைந்த வயதிலையுமே சப்போஸிங் ஒரு பேஷண்ட்டுக்கு சின்ன வயசில் கூட கிட்னி சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமிக் லியூப்பஸ் அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் டிஸார்டர்ஸ் சின்ன வயசுலேயே வந்துச்சு அப்படின்னா
அந்த ப்ரெக்னென்சிக்கும் தேவையான நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களோட கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதா, உங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் ப்ராப்ளம் நல்ல கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கும்போது இந்த ப்ரெக்னென்சியை நாம் பார்க்கும்போது we do what is called as the combined treatment. அந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை அந்தந்தக்குரிய மருத்துவர்கள் பார்த்துக்குவாங்க. இப்போ கிட்னினா நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்துக்குவாங்க, ஒரு கனெக்டட் டிஷ்யூ டிஸார்டர்னால் ருமட்டாலஜிஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு சுகரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சுகரில் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வர சுகர் வந்து டைப் 2 அப்படின்னு நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு சின்ன வயசுலேயே டைப் 1 இல்லை இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்னு வரும்போது அவங்களோட ஹெல்த்து நல்லா இருக்குதா, குழந்தை வந்து கன்சீவ் பண்ணி ப்ரெக்னென்சி டேக் ஆன் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஹெல்த் இருக்காங்கிறதுக்கு we do what is called as pre-pregnancy counseling. Majority of pregnancies நம்ம ஊரில் வந்து they are accidental pregnancies. 90% வந்து யாரும் பிளான் பண்ணுறதில்ல. பட் திஸ் இஸ் such an important thing in your life. அதனால ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ரொம்ப எடை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம வெயிட்டை குறைச்சிக்கலாம். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற வைட்டமின் B9ம் வைட்டமின் B12ம் நம்ம முதல்லையே ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா குழந்தையோட மூளை சம்பந்தமாக நியூரல் டியூபல் டிஃபெக்ட் அப்படிங்கிற டிஃபெக்டை நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி உள்ளவங்களுக்கு. குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ப்ரெக்னன்சி டைமில் ஏற்படக்கூடிய ஒரு டயபெட்டிஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு, ஐயோ எனக்கு இது இல்லவே இல்லைங்க, என்னங்க இது திடீர்னு இப்படி சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு பதட்டப்படுவாங்க. பட் உண்மையிலேயே 100க்கு 100% அப்படிங்கிற முறையில் இந்த மாதிரி வர்ற டெம்பரவரியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படியே டெம்பரவரியாக சரியாயிடும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு அது தொடர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் வர டயபெட்டிஸ் மெஜாரிட்டி வந்து அந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்க சுகர் நல்ல கண்ட்ரோலில் வைக்கணும். அவங்க சுகர் கண்ட்ரோலில் வைக்கலைன்னா அந்த ஹை சுகர் குழந்தைக்கு போகும்போது குழந்தையோட வெயிட்டும் அதிகமாகி நமக்கு டெலிவரியில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். சிசேரியன் அதிகமாக இருக்கிறதுக்கோ இல்லை குழந்தைக்கு பிறந்த பிறகு குழந்தையோட சுகர் லெவல் குறையிறதுக்கோ ஜாண்டிஸ் வரத்துக்கோ இதெல்லாம் நமக்கு காரணமாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ப்ரெக்னென்சிக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க்கு தான் உங்களுக்கு வரும். டெலிவரிக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் நார்மலைஸ் ஆயிடுவாங்க. ஸோ எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ப்ரெக்னென்சின்னு ஆரம்பிச்சிட்டாலே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போதே கேட்பாங்க, மேடம் நான் மாடிப்படி ஏறலாமா, ஆட்டோவில் போகலாமா, ட்ராவல் பண்ணலாமா. ஸோ நாம் என்ன சொல்லுவோம்னா ப்ரெக்னென்சி இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அதனால் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா 10 to 15% ஆஃப் த ப்ரெக்னென்சி கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட் பை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக். அப்படின்னா 6ல் ஒருத்தருக்கு அது இருக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்வோம், நீங்கள் நல்ல டயட் மாடிஃபை பண்ணுங்கள், எக்ஸஸ் வெயிட் கெயின் பண்ணாதீங்க, ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியாக இருங்க, உங்களோட ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற வார்த்தை நம்ம பல பிரச்சனைகளை இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஹெரிடிட்டரிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவுக்கு இருந்துச்சு, பாட்டிக்கு இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ நாள் தெரியல. இல்லை, ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி ஹெரிடிட்டரியாக வராது. அது நம்ம சேஃபாக. இப்போ ஒருத்தருக்கு ரெட்டை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த ப்ரெக்னன்சியில் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி. ஆனால் அது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி எக்ஸப்ட் ஃபார் டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி தவிர மற்றதுலலாம் ஹெரிடிட்டரியாக வரதில்லை. சரி டாக்டர், இப்போ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி கேட்டகரியில் பல விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள், இரட்டை குழந்தை பிறக்கிறது, 3 அப்படிலாம் சொல்கிறாங்க, சில நேரங்கள் 4 குழந்தைகள் ரேராக பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு மேலே கர்ப்பம் தரித்தல் அப்படிங்கிறது
அது கர்ப்பப்பைக்கு சரியான ஒரு விஷயம் அல்ல. அல்லது அதை கூட நம்ம ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி கீழே தான் கொண்டு வரோம்னு சொல்கிறாங்களே. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு பெரிய ஆசையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிய வைக்கப்படுகிறது? இப்போ மெயினாக 2 வகையாக ரெட்டை குழந்தை. ஒன்று நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது, இன்னொன்று நம்ம ஆர்டிஃபிஷியல் கன்செப்ஷன் அப்படின்னு ஐவிஎஃப்ல. ஐவிஎஃப்க்கு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் நிறைய மருத்துவம் எடுத்து கன்சீவ் ஆகும்போது நல்ல சக்ஸஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ அதுவே இப்போ மாறிட்டு வருது. இப்போ 2 நம்ம ஒரு யூட்ரஸ் வந்து ஒரு பலூன் மாதிரி, அது ஓரளவுக்கு தான் டிஸ்டன்ட் ஆகும். அதுலேயே நம்ம 2 குழந்தை 3 குழந்தைன்னு வைக்கும்போது அது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த யூட்ரஸ் சொல்லும், இனிமேல் என்னால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது, ஒன்றா நமக்கு பனிக்கூடம் உடையும், இல்லாட்டி ப்ரீடேர்ம் டெலிவரி வரும். குறை மாதத்தில் குழந்தை பிறக்கும்போது, ஸ்பெஷலி 32 வீக்ஸ்க்கு கீழே பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமரேஜ்னு மூளையில் ரத்த கசிவு வரலாம். ஸோ ஆஸ் அன் ஆப்ஸ்ட்ரிஷன் இட்ஸ் ஆர் டியூட்டி டு டெல் தம் டு ப்ரிவெண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ டெலிவரிஸ். ஸோ ப்ரீமெச்சூர் டெலிவரி வந்து குழந்தைங்க வந்து கண்ணாடி மாதிரி அந்த குழந்தைங்கள நம்ம பார்க்கணும். இல்லைன்னா லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸும் வரலாம். குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுனால கண்ணில் வந்து ரெட்டினோபதி அந்த மாதிரிலாம் வரும்போது ஆஸ் அன் ஆப்ஸ்ட்ரிஷன் இப்போ நிறைய யூனிட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால இந்த 3 குழந்தை 4 குழந்தைலாம் இருக்கிறது வந்து ப்ரீடேர்ம் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப 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 அதிகமான வாய்ப்புகள். இயற்கையாக நம்ம ரெட்டை குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்கு தேவையான என்னென்ன மாதிரியான ஆன்டினேட்டல் கேர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து, சப்போஸிங் ஒரு ப்ரீடேர்ம் டெலிவரி போகிற மாதிரி ஒரு நேச்சர் வந்துச்சுன்னா அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு லங்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறதோ, குழந்தையோட பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் கொடுக்குறதோ, and to delivering in a unit where we can take care of this small babies, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீண்ட நாட்களாக எங்களுக்கு குழந்தையில் நாங்கள் ஒரு சிகிச்சைக்கு வந்திருக்கோம், இவ்வளவு செலவழிக்கிறோம் எங்களுடைய நேரத்தையும் பணத்தையும், ஒன்று அப்படிங்கிறதுல ரிஸ்க் இருக்குன்னு சொல்லும்பொழுது ஏன் 2 கருமுட்டைகளை வச்சு அந்த ரிஸ்க் எடுக்கும்போது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொன்று சக்ஸஸ் ஆகல டாக்டர், நீங்கள் ஏன் டாக்டர் எனக்கு அதை பண்ண மாட்டேங்கிறீங்கிற ஒரு கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது நம்ம எம்ப்ரியோ செலக்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது யூ வில் நோ இந்த எம்ப்ரியோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும்னு. அதனால் பல மேலை நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே தே ஹவ் instead of doing a double embryo transfer, they all do a single embryo transfer. ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிங்கிற வார்த்தை யாருக்கு ரிஸ்க்கு, அம்மாவுக்கா குழந்தைங்க? இப்போ வந்து நாம் வந்து மெட்டர்னோ ஃபீட்டல்னு சொல்கிறோம். அம்மாவோட ஹெல்த்தை பொறுத்து தான் குழந்தையோட ஹெல்த் இருக்கணும். அதனால நம்ம 2 பேருக்கும் ரிஸ்க் இல்லாமல், இப்போது ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அம்மாவுக்குள்ள மெடிக்கல் ப்ராப்ளம் சரியானபடி கண்ட்ரோல் ஆகலை, ஹை பிபி இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு போகிற பிளட் சப்ளை குறையும். அம்மாவுக்கு வந்து திடீர்னு பிபி அதிகமாகி அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது குழந்தைய பாதிக்கும். அதனால ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது மெட்டர்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஃபீட்டல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சில குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதை நம்ம பாலிஹைட்ராம்னியாஸ்னு சொல்கிறோம். மெயின்லி நம்ம வாட் வி கான்சன்ட்ரேட், இப்போ குழந்தைக்கே ஏதாவது ஒரு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து டெலிவரி ஆன பிறகு ஒரு சர்ஜரி தேவைப்படுறது, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபீட்டல். ஸோ வி கேனாட் செப்பரேட் மதர் அண்ட் த பேபி. அம்மா வயிற்றில் குழந்தை வளரும்போது இட் இஸ் அ யூனிட், மெட்டர்னோ ஃபீட்டல் யூனிட். ஒரு மருத்துவராக நீங்கள் உங்களோட அட்வைஸை சொல்லி நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை செக் பண்ணிக்கிறங்க, இருதயத்தை ஹார்ட்டை செக் பண்ணிக்கிறங்க, லங்ஸை செக் பண்ணிக்கிறீங்கன்னு அந்த ப்ரீடேர்மில் பிறந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணிடுறீங்க, கரெக்டாக? சரி, இது எத்தனை வருடத்திற்கு இந்த ப்ரீடேர்மில் பிறந்த குழந்தை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு மானிட்ரேஷனுக்கு கீழே வரணும்? வருடத்துக்கு ஒரு முறை முதல்ல ஓகே, சரி 2 வருஷம், அப்புறம் முடிஞ்சோன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து நிறுத்திடலாமா? இல்லை ப்ரீடேர்ம் அப்படிங்கிறதுக்கான ரிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் கண்டினியூ ஆகும், நீங்கள் அந்தந்த இடைவெளியில் இதை தொடர்ந்துக்கிட்டே வாங்க இந்த செக்கப்பை, இந்த மானிட்ரேஷன் எடுத்துக்கலாமா? நியோனேட்டல் கேர் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப நல்ல டெவலப் ஆகிருக்கு. இப்போது ஒரு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூரில் ஒரு நம்மளோட செல்ஃபோன் அளவுக்கு தான் அந்த பாப்பா இருந்தது, அந்த பாப்பாவே நல்லா இருக்குன்னு. ஸோ ஒரு குறை மாத குழந்தை பிறக்கும்போது ஹவு த பேபி இஸ் டூயிங் இன் த NICU இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்ம எல்லா குழந்தையும் ஒரே தராசில் வச்சு நம்ம சொல்ல முடியாது. நாம் முழு மாதம் அப்படின்னு சொல்கிறது 37 கம்ப்ளீட்டட் வீக்ஸ். டேர்ம் டெலிவரிங்கிறது நம்ம ஒரு டியூ டேட்டு கொடுக்கறது 40 கம்ப்ளீட்டட் வீக்ஸ். ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோன்னா 37 வாரம் கழித்து குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா நம்ம எதுவுமே வரி பண்ண வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் ஏர்லி ப்ரீ டேர்ம் அப்படிங்கிறது 34 வாரத்திலிருந்து 37 வாரம் வரைக்கும். அவங்களையும் மெஜாரிட்டி நமக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. அப்புறம் கொஞ்சம் அதை விட இன்னும் ப்ரீ டேர்ம் அப்படிங்கிறது 28 வாரத்திலிருந்து 34 வாரம் வரைக்கும். ஸோ அந்த 28 வாரத்துக்கு கீழே நான் குழந்தைய டெலிவரி பண்ண வேண்டி வந்துச்சு அப்படின்னா முக்கால்வாசி ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு வந்து ஆக்சிஜன் நம்ம கொடுப்போம். அந்த ஆக்சிஜன் தெரப்பினால் இந்த ரெட்டினால என்ன ஆகும்னா நியூ வெசல்ஸ் ஃபார்ம் ஆகும். வாட் வி கால் இட் அஸ் த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோக்கால் இருக்குது. எல்லா நியோனட்டாலஜிஸ்ட்டும் அந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரம் குழந்தைக்கு பண்ணி அந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் எப்படி அந்த குழந்தைய வச்சுருக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி குழந்தையோட க்ரோத் தலை கரெக்டான டைமில் நிற்குதா, குழந்தைக்கு சோஷியல் ஸ்மைல் வந்துருச்சா, குழந்தை கரெக்டான மைல் ஸ்டோன்ஸ் இருக்குதா, அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ணணும் என்ன அப்படின்ட்டு. இந்த குழந்தை நம்ம பார்த்த வரைக்கும் இந்த முழுமையான நாட்களை தொடாது. குறை பிரசவத்தில் இத்தனாவது வாரத்தில் தான் பிறக்கும் அப்படின்னு முழுமையாக கணிக்க முடியுமா, அல்லது குறை பிரசவம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக எதிர்பார்க்காத ஒரு விதமாக சடனாக நடக்கிற ஒரு விஷயமா? குறை மாதத்தில் குழந்தைய டெலிவரி பண்ணுறதுக்கு 2-3 காரணம் இருக்குது. அம்மா வயிற்றில் குழந்தை இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கல, இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை அம்மாவுக்கு ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் வருது, அவங்களோட பிளட் ப்ரெஷர் நார்மலாக 120/80 அப்படின்னு இருக்கிற வேண்டியதுக்கு பதிலாக 170/110, நான் இந்த குழந்தையை கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணலன்னா அந்த அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வரும். இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக இட் இஸ் கால்ட் அஸ் ஐட்ரஜெனிக் ப்ரீமெச்சூரிட்டி. நானே அந்த குழந்தைய தாயோட நலத்துக்காக நான் டெலிவரி பண்ணுறேன். அப்போ இன்னொரு டைப் என்னென்னா சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம குழந்தை வந்து ஒரு சாக்கு மூட்டை மாதிரி, அந்த குழந்தைய அந்த சர்விக்ஸ் வந்து நல்லா பிடிச்சி டெலிவரி சமயத்தில் தான் அது ஓப்பன் ஆகணும். நிறைய தரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கர்ப்பப்பை வாய் திறக்கலையா அதனால சிசேரியன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேறஸ் நார்மலாக இந்த சர்விக்ஸ் வந்து நல்லா நமக்கு பெயின் வந்த பிறகு தான் ஓப்பன் ஆகணும். ஆனால் சில பேருக்கு பல காரணங்களால் ஏர்லியாக ஓப்பன் ஆயிருச்சு, அதனால பனிக்கூட உடஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அதை நம்ம தவிர்க்க முடியாமல் ப்ரீடம் டெலிவரி வரலாம். ஸோ நம்ம எது பண்ணாலுமே அந்த குழந்தைக்கு வந்து we should give them the maximal survival benefit by doing certain things in the antenatal period. டெலிவரி ஆன பிறகு நல்ல இன்டென்சிவ் கேர் in a unit which can handle all these preterm babies. ஸோ அது நம்ம பண்ணால் it will go a long way regarding the health of the baby. ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து 35 வயது அல்லது 40 தொட்ட ஒரு பெண்ணை பொறுத்ததா, அல்லது 40ஐயும் தாண்டிய ஒரு ஆணை பொறுத்ததா? ஏன்னா ஒரு ஆணுக்கு வயதாகி திருமணம் பண்ணுற சமூகம் ஏற்றுக்குது, ஒரு பெண்ணுக்கு வயதாகி திருமணம் பண்ணும்போது நாளைக்கு குழந்தை பிறக்கல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஆணை நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டா, பெண் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 35 வயசு 40 வயசு இப்படி வரும்பொழுது இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்தது மட்டுமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பெண்களுக்கு 40 வயசுக்கு அப்புறம் நம்ம ஏஜிங் ஓவரீஸ்னு சொல்கிறோம். எப்படி நம்ம உடம்புல எல்லா ஆர்கனுக்கும் வயசாகுதோ பெண்களுடைய அந்த சினைப்பைக்கும் வயசாகும். அதனால குரோமோசோமல் ப்ராப்ளம், இந்த டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண் நம்ம எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு கப்பல் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க, லேடிக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு, அவருக்கும் ஏஜ் ஆகுது, அவருக்கும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், அவருக்கு ஒரு சுகர் இருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸஸ் அப்படின்னு வரும்போது அந்த சமயத்தில் ஆணுடைய வயசும் இம்பார்ட்டன்ட். பட் பை அண்ட் லார்ஜ் ஜென்ரலி இட் இஸ் த லேடி ஹூ இஸ் கோயிங் டு கேரி த பேபி. ஸோ அவங்களோட வயசுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக ஒரு கப்பலுக்கு ப்ரெக்னென்சி லாஸஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து கன்சீவ் வராங்க, ஒரு 8 வாரம் வரைக்கும் குழந்தை வளருது, அப்புறம் ஹார்ட் பீட் நின்று போயிடுது. இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக
நம்ம ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா கான்சிக்யூட்டிவாக ஒரு 2, 3 அந்த மாதிரி ஆகும்போது அந்த சமயத்தில் ஆணுடைய ஏஜுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். பட் பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் த லேடிஸ் ஏஜ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த தலைப்பு நம்ம பேசின ஒரு விஷயத்துக்கு கீழே இவ்வளவு இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது. பிரித்து பிரான்ச் அவுட் பண்ண ஐயோ இன்னும் போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிறது மாதிரி இல்லை, ஜென்ரலாக ப்ரெக்னென்சி இஸ் நம்ம வரி பண்ண வேண்டாம். ஆமாம். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரெக்னென்சிஸ் ஆர் லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சிஸ். அது நல்ல ஹை ரிஸ்க்ங்கிறது ஒரு இப்போ நான் என்ன நீங்கள் பேசுகிறதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர், ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது பயப்பட தேவையில்லை, கவனமாக இருந்தால் போதும். அது வந்து முழுமையாக அதுலேருந்து வெளியில் வந்தாங்க. பயம் வேற, கவனம் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதான் ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஓகே. நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறோம். லைஃப்பில் ஒரு வீடு வாங்கினா பிளான் பண்ணுறோம். வேறஸ் ப்ரெக்னென்சி மட்டும் நம்ம கேஷுவலாக எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாமல் இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி முழுமையாக நம்மளை தயார் பண்ணிக்கிறது. கரெக்ட். தயார் பண்ணிக்கிறது, குடும்பத்தவர்களையும் தயார் பண்ணிக்கிறது. ஆமாம், நமக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கோம், நமக்கு வந்து ஏதாவது ஆஸ்மா இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முதல்லையே உங்களோட மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களை நல்ல செக் பண்ணிக்கலாம். யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் பாடி அண்ட் த மைண்ட் ஃபார் த ப்ரெக்னென்சி. ஸோ வாட் வி கால் இட் அஸ் அ ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங். எத்தனையோ விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுற நம்ம இதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கிட்டோம்னா நம்ம மனசையும் உடம்பையும் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு போகும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பிரசவம் இதெல்லாம் இந்த வலிகளை தாண்டி ஒரு அற்புதமான விஷயமா அமையும். நம்ம சிரமப்பட வேண்டியதில்லைங்கிறத ரொம்ப சுருக்கமாக மிக அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.